ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் ஒரு ஃப்ளீட் வச்சு அழகான ஒரு ஏன் கட்டிங் பார்க்கலாங்க. பாருங்க, இதை நாலாக மடிச்சு வச்சிருங்க. அப்புறம் பாருங்க, கீழ் பக்கம் அந்த ரா எட்ஜை கிளீனாக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு வச்சிருங்க. அப்புறம் அந்த எட்ஜில் இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணுங்க. இது எம்மிங் பண்ணுறதுக்கான மார்க்குங்க. அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. அப்புறம் கீழே இருக்கிற அந்த துணியை வெட்டி எடுத்துருங்க. பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க, இதோடைய லென்த் 8 இன்ச்சுங்க. 8 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் அதே 8 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு பாருங்க, இந்த 8 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து உள்பக்கம் ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணுங்க. அகலத்தில் 8 இன்ச் மார்க் பண்ணுங்க. இது எந்த ஹேண்ட் கட்டிங் ஆனாலும் பரவாயில்லைங்க, இதே ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? பாருங்க, இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை அப்படியே கோடு போட்டுருங்க. இந்த சந்திக்கிற இடம் பாருங்க, இந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கிருந்து அந்த மேல் பக்கம் கிராஸாக ஒரு கோடு போட்டுருங்க. இது எந்த ஹேண்ட் கட்டிங் ஆனாலும் பரவாயில்ல, இதே மாதிரி கிராஸாக கோடு போட்டுருங்க. இப்போ ஆம்போல் அகலம் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 8 இன்ச் தேவைப்படுதுங்க. அதே கிராஸில் அளந்து 8 இன்ச்சில் மார்க் பண்ணுங்க. அந்த 8 இன்ச்சிலிருந்து கீழ் பக்கம் 1.5 இன்ச் மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே பாருங்க, மேலிருந்து கீழே எவ்வளோ அளவு வைக்கணுன்றத நம்ம பேக் சைடு கட்டிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துருங்க. அதை எடுத்து வச்சு நீங்கள் பாருங்கள், நம்ம ஆம்வோல் லென்த் அளந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆம்வோல் லென்த் 6.5 இன்ச்சு வச்சுருக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சை மேலே மைனஸ் பண்ணி 6 2ஆக டிவைட் பண்ணால் 3 இன்ச்சு வருதுங்க. இந்த 3 இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த 3 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு கிராஸாக ஒரு கோடு போடுங்க. கிராஸாக கோடு போடுங்க. பாருங்க, இந்த ஃப்ளீட்டுக்காக இப்போ பாருங்க, இந்த ஃப்ளீட்டுக்காக பாருங்க, ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே அந்த ஃப்ளீட்டுக்காக ரவுண்டாக எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ இந்த கிராஸ் கோடு போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு பாருங்க, ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே போய் 1/4 இன்ச்சு வெளியே போயிருங்க. அவ்வளோதாங்க. ஈஸியாக நம்ம இந்த ஹேண்ட் கட்டிங் கட் பண்ணிடலாங்க. சரிங்களா? இப்போது இந்த கையுடைய அகலம் எவ்வளோ வருதுன்னு மார்க் பண்ணுங்க. பாருங்க, ஹேண்ட் பிராட் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 6 இன்ச்சு தேவைப்படுதுங்க. 6 இன்ச்சு கூட ஒரு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. மக்களை பாருங்க, உங்களுக்கு டிச்சிங் தெரியும், கட்டிங் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இனி கவலையே பட வேண்டாங்க. நம்ம என்எஸ்ஆர் டைலரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி உங்கள் அளவுகள் எல்லாம் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. உங்களுக்கு ஏத்தாப்பில் கரெக்டாக ஃபிட்டிங்காக உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கட் பண்ணி கொரியர் சர்வீஸில் உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுவேங்க. அப்புறம் பாருங்கள் மக்களே, இப்போ ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட் சைடு குடச்சி வெட்ட போகிறோங்க. அதை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு குடச்சி வெட்டிடுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அமைத்திருங்க. நன்றி மக்களே. உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் செலவழித்தமைக்க ரொம்ப நன்றி மக்களே, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுபவர் என்எஸ்ஆர் டைலர். நன்றி மக்களே, நன்றி நன்றி.